வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நமச்சிவாயம், நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. உழவர்கரை தொகுதி மூலக்குளம் எம்ஜிஆர் நகர் நுழைவாயிலின் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி இயக்குனர் ஐஜி வீரராகு தலைமை தாங்கினார். ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து ஐஜி வீரராகு, பிரபாதேவி வீரராகு ஆகியோர் அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஐஜி வீரராகு ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர் 1000 பேருக்கு வாட்ச் வழங்கினார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு புடவை, சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் ஆசிரியர்கள் தினம் குறிஞ்சி நகர் மணமகிழ் மன்றத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் ஆசிரியர்கள் தினம் குறிஞ்சி நகர் மணமகிழ் மன்றத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி துணை இயக்குனர் கௌரி, புதுவை அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். இவ்விழாவில் ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்களின் துணைவியார்கள், மகன்கள் மற்றும் மகள்கள் 42 பேர் கௌரவிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தின நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இராணுவ வீரர்கள் தங்களின் இராணுவ பணியினை அதிக வருடங்கள் வட இந்தியாவிலேயே கழித்து விட்டதால் அவர்களது பிள்ளைகள் படிக்கும்போது 2வது மொழியாக இந்தியில்தான் படிக்க வேண்டும்.
புதுவை அரசின் கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணியில் சேர்வதற்கு 2வது மொழியாக தமிழ் கட்டாயம் என்பது விதியாக உள்ளது. எனவே இந்த பதவிக்கு முன்னாள் இராணுவ வீரர்களின் பிள்ளைக்கு 2வது மொழியாக தமிழ் கட்டாயம் என்ற விதியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அதற்கான தேர்வு விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை மனுவினை சங்கத்தின் தலைவர் மோகன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் துணை இயக்குனர் கௌரி அவர்களிடம் சமர்ப்பித்தார். முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை பொதுச் செயலாளர் செல்வமணி வரவேற்றார். விழா முடிவில் செயலாளர் கௌதம் நன்றி கூறினார். முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும் என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் எழுத்தறிவும் என்ற தலைப்பிலான 70வது நிகழ்ச்சியான இம்மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கினார். அப்போது அவர், நம் நாட்டில் எழுத்தறிவு பெருகியதால்தான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் கண்டுள்ளோம். முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும். பிச்சை புகினும் கற்க என்பதை மறவாமல் எழுத படிக்க தெரியாதவரை எழுத்தறிவு பெற்றவராக்குவது அனைவரின் கடமை என வலியுறுத்தினார். விழாவில் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், பல்கலைக்கழக பாரதியார் இருக்கை இணைநிலை ஆய்வாளர் இரா. பிரபா, கலை முதியோர் இல்லம் கலைவாணி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரை ஆற்றினார். செயலர் வள்ளி கிருஷ்ணகுமார், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், ராசாராம், மீனாட்சி, தேவி கணேஷ், தேன்மொழி முன்னிலை வகித்தனர். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற பாரதியார் பாடல் பாடும் போட்டியில் பள்ளி கல்லூரியை சேர்ந்த 35 மாணவர்கள் பங்கேற்று பாரதியார் பாடலை பாடினார். புதுவை இசைப்பள்ளி முதல்வர் கலைமாமணி இரா. சிவராமன், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் இரா. பிரசன்னகுமார் நடுவர்களாக பங்கேற்று சிறந்த மாணவர்களை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் தலா ரூ.400 பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற உலக எழுத்தறிவு நாள் கவியரங்கத்தில் பாவேந்தரின் கவிதை வரியான நூலைப்படி என்ற தலைப்பில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 32 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, பாவலர் சத்தியமூர்த்தி ஒருங்கிணைப்பு பணியாற்றினார். விழாவில் வி.பி. மாணிக்கம், சரஸ்வதி, வைத்தியநாதன், விசாலாட்சி, ராஜேஷ், ஈஸ்வரி தேவி, சஞ்சனா, நித்யஸ்ரீ உள்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாவலர் மதன் வரவேற்புரை பேசினார். நிறைவில் பாவலர் ராஜஸ்ரீ மகேஷ் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் பார்வையிட்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் வரும் மழைக்காலத்திற்குள் முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளுடன் கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது குடிசை மாற்று வாரியத்தின் உதவி பொறியாளர் அனில்குமார் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் அதிகாரிகளும் பலர் உடன் இருந்தனர். மேலும் ஆய்வின் போது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் பலர் உடன் இருந்தனர். பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் நகரில் திருவள்ளுவர் சிலை நிறுவ அருட்தொண்டு ஆற்றியவர்களுக்கு திருவள்ளுவர் பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் நினைவு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது.
பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் தெய்வப் புலவர் திருவள்ளுவருக்கு பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் சார்பில் சிலை நிறுவப்பட்டது. சிலையை அமைக்க பெரிதும் அருட்தொண்டு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டும் விழா புதுவை லப்போர்த் வீதியில் உள்ள ரேவே சோஷியல் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் இந்திய ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுக பெருமாள் வரவேற்புரை நிகழ்த்த பிரெஞ்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் நிறுவனர் அண்ணாமலை பாஸ்கர் நோக்க உரையாற்றினார். கோபி பிரான்ஸ் தமிழ்ச்சங்க தலைவர் ராஜாராம் முனுசாமி முன்னிலை வகிக்க முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமை உரையாற்றினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இலக்கியச் சுடர் ராமலிங்கம், மாமல்லபுரம் சிற்பி முனைவர் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரை வழங்கினார். விழாவில் ஆளவந்தான் ராமகிருஷ்ணன், செவாலியே துபாய் குழந்தை முனைவர் பஞ்சாங்கம், சதீஷ் நல்லாம், முனைவர் வெங்கடசுப்பா நாயக்கர், தினேஷ் வர்மா மற்றும் ரேவதி குரூஸ் தலைவர் செல்வபாண்டியன் ஆகியோருக்கு நன்றி பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவினை முனைவர் பூங்குழலி பெருமாள் தொகுத்து வழங்கி நன்றியுரை நிகழ்த்தினார். விழாவில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து பல்வேறு இடத்திலிருந்தும் சான்றோர் ஆன்றோர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், இலக்கியவாதிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காலந்தோட்ட வீதியில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட ஓபிசி தலைவரும் வரத கார்த்திகேயன் பட்டாசு கடை உரிமையாளர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் செல்வ விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து தேர் இழுத்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் மாவட்டம் பாஜக தலைவர் சுகுமார் மற்றும் பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட ஓபிசி பொதுச் செயலாளர் ராஜா, அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் மற்றும் சரஸ்வதி, மேகமுதா, மானசா உள்ளிட்ட பொதுமக்கள் திரளான கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட இமாக்லேட் ஹார்ட் மேரி உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசின் ரெயின்கோட் இலவச மிதிவண்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அனைத்து பள்ளிகளுக்கும் புதுச்சேரி அரசின் ரெயின்கோட் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட இமாக்லேட் ஹார்ட் மேரி உயர்நிலைப் பள்ளியில் ரெயின்கோட் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ரெயின்கோட் மிதிவண்டியை வழங்கினார். அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர் அனிடா மாலினி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் உடன் இருந்தனர். இதில் சுமார் 72 மாணவ மாணவிகளுக்கு ரெயின்கோட் மிதிவண்டி வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை சாந்தி நகர் ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயம் 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் சனிக்கிழமை மகா அபிஷேகம், விசேஷ அலங்கார மகா தீபாராதனை நடைபெற்று ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு விநாயகருக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய அறங்காவல் குழு சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பு முறையில் வரவேற்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற
உறுப்பினர் VP ராமலிங்கம் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழாவையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதி வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அவரது பிறந்த நாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் அமைச்சருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகர், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன், தொகுதி தலைவர் ராஜாராம், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் இந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்று கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் பெரியவர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணி MLA அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதியை சேர்ந்த 4 மாற்றுத்திறனாளி பயனாளர்களுக்கு சமூக நலத்துறை சார்பில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 3 சக்கர மோட்டார் சைக்கிள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசாத், கிளை செயலாளர் சக்திவேல், இருதயராஜ், விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் ஜெயசீலன், அந்தோணி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். பிள்ளை தோட்டம் பகத்சிங் நகரில் மூல வெற்றி விநாயகர் 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகத்சிங் நகரில் மூல வெற்றி விநாயகர் 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பூஜையுடன் தொடங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக விநாயகர் சிலைக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நாகராஜ், விநாயகமூர்த்தி, ஜெயலட்சுமி, மணி, ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தி நிகழ்ச்சியில் மண்ணாங்கட்டி, சேகர், செல்வம், விஜயபாஸ்கர், குமார், ராஜி, மாலதி, நிஷா, சத்யா, வசந்தா, லக்ஷ்மிபாய் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமான் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமாள் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயில் மில் நிறுவனர் சதீஷ்குமார் மற்றும் வரதராஜர் டிரேடிங் கம்பெனி ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா நமது டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக வருகின்ற குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/24 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் விநாயக பகவானுக்கு சிறப்பு பூஜையுடன் பிரசாதம் வழங்கி படையலிடப்பட்டது. 5ஆம் நாள் புதன்கிழமை காலை 9 மணி அளவில் பூஜையுடன் புறப்பட்டு புதுச்சேரி கடலில் கரைக்கப்பட உள்ளது. தங்கள் அனைவரும் தினசரி குடும்பத்துடன் பூஜையில் பங்கேற்று அருள் தரும் விநாயக பகவான் அருளாசியினை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பிரசாதம் வழங்கப்பட்டது மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மற்றும் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் சிவசங்கரன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சதீஷ், ஐஸ்வர்யம் ஆயில், கலிய கார்த்திகேயன், திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் சிறப்பாக செய்திருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று பிறந்தநாள் விழா காணும் அமைச்சர் நமச்சிவாயத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதல்வரிடம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜெய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ராமலிங்கம், ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ஏகேடி ஆறுமுகம், பாஜக நிர்வாகிகள் முத்தழகு, மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன், திருபுவனை தொகுதி பொன்னுசாமி என்கிற எம்ஜிஆர், விண்ணரசன், சிவகுமார், ஜெயக்குமார், வில்லியனூர் SS நகர் ராஜா உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் பைபாஸ் சாலையில் செரி லிவ் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கடை திறப்பு விழா பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் புதிதாக செர்ரி லீஃப் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையினை திறந்து வைத்தார். நிறுவனர் ஆனந்த், லலிதா ஜீவா ஆகியோர் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தனர். திறப்பு விழாவினை முன்னிட்டு திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை 4 நாட்களுக்கு 2 பிரியாணி வாங்கினால் 1 பிரியாணி இலவசம் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தார். மேலும் கடையில் சிறப்பு வாய்ந்த உணவுகளாக சீரக சம்பா பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸ், கறி மசாலா தோசை, சிக்கன் மிரட்டல் சாதம், இறால் தவா ஃப்ரை உள்ளிட்டவைகளும் மற்றும் ஆர்டரின் பெயரிலும் அனைத்து உணவுகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும் வீட்டு முறையில் சமைக்கும் உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். திறப்பு விழாவினை முன்னிட்டு நண்பர்கள், உறவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென் கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தென்கோபுர வீதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பெண்கள் 500 நபருக்கு புடவையும், ஆண்கள் 200 நபருக்கு கைலியும் வழங்கப்பட்டது. முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து, கேக் வெட்டி, பொன்னாடை அணிவித்தும், பூக்கூடை, பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா திமுக நிர்வாகிகள் சிவசங்கரன் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர், இந்திரா நகர், காக்காயன்தோப்பு பகுதி, சுப்பையா நகர், தேங்காய்திட்டு, ஆர்கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பாசறை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக மீனவர் அணி மதிவாணன் மற்றும் நிர்வாகிகள் சேகர், பாபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், இளைஞர்கள், பகுதி மக்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி சார்பில் விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனை அடுத்து அமைச்சரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி, அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவகுமார், ஜெயக்குமார், சுரேஷ், ஜெயராஜ், கணேஷ், வில்வமணி, பாஸ்கர், மதுரை மற்றும் கட்சி பிரமுகர்கள் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் தொழிற்சாலை கழிவுநீரை குடித்து மாடுகள் சில இறந்ததை அடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆறுதல் கூறி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளார். திருபுவனை அருகே உள்ள திருவண்டார் கோயில் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன், இந்திராணி தம்பதியினர். இவர்கள் சுமார் 15 கறவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்துள்ளார். அப்பொழுது சில மாடுகள் தொழிற்சாலையில் பின்புறம் தேங்கி நிற்கும் கழிவு நீரை குடித்ததாக கூறுகிறார்.
மாலை மீண்டும் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். பின்பு நேற்று இரவு திடீரென்று 2 மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தன. தொடர்ந்து இன்று காலை அதேபோன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது. அதேபோன்று கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரின் 4 மாடுகளும் உயிரிழந்துள்ளன. தொடர்ந்து இப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது இப்பகுதியில் கால்நடை வளர்ப்போர் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் சுமார் 60,000 மதிப்புள்ள மாடுகள் என்று கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாயகிருஷ்ணன் மாடுகள் உயிரிழந்து வருவதால் குடும்பத்தினர் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா சம்பவ இடத்திற்கு வந்து இறந்துள்ள மாடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் துறை அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என, கால்நடை இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டம் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 17 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் மற்றும் அதனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டது. திட்டத்தின் மூலம் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சுமார் 9,000 நபர்கள் பயன்பெற முடியும் என தெரிவித்துள்ளனர். இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனராணி, இளநிலை பொறியாளர் சிவனானந்தம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எம்பி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செல்வகணபதி எம்பி, அமைச்சர் திருமுருகன், முக்கிய பிரமுகர்கள் மௌலிதேவன், அரியூர் முருகையன், மோகன்குமார், எழில், காட்டுக்குப்பம் லக்ஷ்மணன், தொண்டமாநத்தம் தமிழ், அருண், வழக்கறிஞர் சசிபாலன், அகிலன், மனோகர் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஏராளமான முக்கிய இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.